Good morning, students. I am MRK. We are going to see plus 2 mathematics, chapter 7, differential calculus, exercise 7.5. L'Hopital rule apply பண்ணி செய்கிறது. ஓகே குட். அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கணக்குள்ளே போவோம். ஓகே குட். சாப்டர் 7, exercise 7.5. இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு தெரியணும். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தேரப்படாத வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு தெரியணும். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தேரப்படாத வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 0/0, ∞/∞, சரியா, 0/∞, ∞-∞, 1/∞, சரியா, ∞/0. இதெல்லாம் வந்து இந்த ஃபார்மெட்லாம் விடுறது வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேரப்படாத வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்துச்சுன்னா கணக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு அடுத்து L'Hopital ரூல் அப்ளை பண்ணுவாங்க. L'Hopital ரூல் அப்ளை பண்ணுவாங்க. L'Hopital ரூல், லோபிதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. L'Hopital ரூல், லோபிதல் விதி அப்படின்னு சொல்கிறது. தமிழில் லோபிதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் f of x and g of x ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அண்டு g of x ஆர் differentiable functions அப்படின்னு வச்சுக்கோமே. அண்டு டினாமினேட்டர் உள்ள அதாவது g dash of x வந்து not equal to 0ன்னு வரணும். சரியா, with limit x tends to 0, f of x equal to 0, limit 0 equal to limit x tends to g of x equal to ரெண்டுக்குமே நடுவில் 0 போட்டேன். தென் இப்படின்னு வேணால் முன்னாடி எழுதிக்குவோம். ரெண்டுமே 0 வந்துடும். நியூமரேட்டரில் உள்ளதும் டினாமினேட்டரில் உள்ளதும் வரலாம், இல்லைனா இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் வரலாம். வந்துச்சு அப்படின்னா தென் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கணக்கு செய்யணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி கணக்கை கொண்டு வந்துட்டு, சரியா, ஃபங்க்ஷனை கொண்டு வந்துட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கணக்கு கொண்டு வரணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு போகணும் கணக்கை. இந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா சொல்கிற புரியுதா, பார்த்துக்கோ. அதுக்கு பேர் தான் லோபிதல் விதி. இது ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக இருக்கும், 5 மார்க்கு இதில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி 11th ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸசைஸ் செய்யலாம். லிமிட் சம். ரைட், நம்ம எக்ஸசைஸ்க்கு போவோம். எக்ஸசைஸ் 9 7.5. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு சம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, 1 minus cos x by x square. இப்போ கீழே 0 போட்டோம்னா மேலே என்ன ஆயிரும், 0 வந்துடும். அப்போ 0/0 ஃபார்ம். கீழே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா மேலே காஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 0 போட்டோம். காஸ் 0 1, 1 - 1 0 ஆயிரும். இல்லை ஷார்ட்டாக பார்க்கணும்னா கீழே என்ன வருதோ அது மேலே வந்துடுன்ற மாதிரி அசம்ஷன் பண்ணி போட்டுக்கலாம்டா தம்பி. ஃபார்ம் அவ்வளோதான். இப்போ பை L'Hopital ரூல் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பை L'Hopital ரூல்னு எழுதி ரூல் அப்படின்னு போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0, ஒன்றா டிஃப்ரெண்ட் u/v மெத்தடில் பண்ணிடக்கூடாது, தனித்தனியாக தான் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் தனியாக, ஜி ஆஃப் எக்ஸ் தனியாக. ஒன்றா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, காஸ் எக்ஸ் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஆயிரும். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வந்துடும், 2xன்னு வந்துடும். அகெயின் 0 அப்ளை பண்ணுறோம். சைன் 0 0 தான், கீழே 0 தான். 0/0 ஃபார்ம். ஓகேயா, ரைட்.
இப்போ மறுபடியும் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ், 2x பண்ணால் 2. இப்போ ஆன்சர் வந்துடும். காஸ் 0ன்னு போடலாம். பை என்னது 2. காஸ் 0னா 1. இப்போ என்ன வந்துடும் 1/2 ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்க. சின்ன கணக்கு தான். அந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் வந்துச்சுன்னா நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அகைன் செய்யணும் கணக்கு, வேற ஒன்றும் இல்லை. ரைட். செகண்ட் சம்மு, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 2x² minus 3 divided by x² minus 5x plus 1. x² minus 5x plus 1. கீழே இன்ஃபினிட்டி போட்டோம்னா நாட் டிஃபைன் போட்டோம்னா மேலே நாட் டிஃபைன் தான் வரும். சரியா சொல்கிறது? அப்போ நாட் டிஃபைன் பை நாட் டிஃபைன் ஃபார்மே போட்டுக்கலாம். சரியா? நாட் டிஃபைன் பை நாட் டிஃபைன் ஃபார்ம் போட்டுக்கலாம். இல்லைன்னா x² வெளியில் எடுத்துகிட்டு அந்த மாதிரி கொண்டு போய் கணக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். சரியா? இது ஒரு மெத்தடு. சரி, இது நாட் டிஃபைன் தான். அப்போ பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி போட்டோம்னா எழுதிருங்கண்ணே, மறந்துடாது சார், நான் எழுதாமட்டாலும் எழுதிடணும். பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அப்படின்னு எழுதினோம்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸு லோபித்தல் விதிப்படின்னு தமிழில் எழுது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 4x அப்படின்னு அர்த்தம். கீழே 2x மைனஸ் 5 வந்துடும். அகெயின் வந்து நம்ம இன்ஃபினிட்டி போட்டோம்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான் வருது. அப்போ அகெயின் வந்து நம்ம என்ன செய்யணும், எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 4x பண்ணால் 4, கீழே 2x பண்ணால் என்ன வந்துடும் 2 வந்துடும். அப்போ ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும் 2 வரும். ஆன்சரு அப்ளை பண்ண முடியாது, அதனால் ஆன்சர் வந்து நிறுத்திக்கலாம். இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண முடியாதுல்ல, எக்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட், குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸ் பை லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் பை லாக் எக்ஸ்ன்றது நீ உனக்கு தெரியல அப்படின்னா மேலே போட்டு பாரு, இன்ஃபினிட்டி வரும். அப்போ கீழே என்ன தான் வந்துடும், இன்ஃபினிட்டி வந்துடும். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். அப்போ பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க. லிமிட் எழுதிடணுன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1, லாக் எக்ஸை பண்ணால் 1/x. ஓகேயா? ரைட். மேலே கொண்டு போயிரு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். சரிதானே சொல்கிறது? மேலே கொண்டு அதாவது போட்டுப்பார் 1/1/x. இந்த 1க்கு வந்து 1/1ன்னு எழுதிட்டு இது 1/xன்னு போடு. அப்போ 1/1 இன்ட்டு x/1ன்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் என்ன வந்துடுது, எக்ஸு வந்துடுது. தெரியுதா சொல்கிறது? அதனால் பார்த்து நிதானமாக செய். சரியா? ஆமாம், அதை ரெசிப்ராக்கல் பண்ணி கொண்டு போகிறத பார்த்து பொறுமையாக செய்யணும். என்ன ஃபார்மெட்டில் வருது ஆன்சர் வந்து ஓகே தான். இப்போ இதில் பொறுமையாக பார்த்துக்க. சரியா? இல்லை சப்போஸ் இது இன்ஃபினிட்டி போட்டால் என்ன 1/∞. எப்படி போட்டு பார்க்குறியா? எடுத்துகிட்டேன் எக்ஸ் வரும். சரி, பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. அப்போ என்ன வந்துடும், இன்ஃபினிட்டி வந்துடும். சரியா? மறந்துடாத. இல்லை சார் அப்படின்னா 1/1/∞ போடுற. 1/∞ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ 1/0 என்ன வந்துடும், இன்ஃபினிட்டி வந்துடும். அப்படி கணக்கை முடிச்சுக்கிட்டாலும் சரி இந்த இடத்துல. தெரியுதா? இதுக்கு நேரம். ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், சீக்கன் எக்ஸ் பை tan x இருக்கு. ஃபோர்த்து சம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2 எக்ஸ் டென்ஸ் டு π/2 சீக்கன் எக்ஸ் பை tan x இருக்கு. tan x இருக்கு. அப்போ tan π/2னா இன்ஃபினிட்டி தான், மேலே இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்னு அர்த்தம். ரைட். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி. அந்த ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா சீக்கன் எக்ஸ் tan x டிவைடட் பை tan x பண்ணால் என்ன வந்துடும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோ. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2 tan x பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். சீக்கன் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இது நான் சரி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுவோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2 tan x வந்து சைன் பை காஸ்ன்னு வேணால் எழுதிக்கோ. டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, இது ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா போடுறேன். சரியா? டிவைடட் பை கோசிக் 1/சீக்கன் எக்ஸ் வந்து சாரி சீக்கன் எக்ஸ் வந்து சீக்கன் எக்ஸை வந்து 1/cos xன்னு எழுதலாம். ரெசிப்ராக்கல் பண்ணு. லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு π/2 sin x பை cos x இருக்கட்டும். மேலே நியூமரேட்டர், டினாமினேட்டர் ரெசிப்ராக்கல் பண்ணால் cos x/1 ரெண்டே அடிச்சிரு.
அப்போ சைன் π/2ன்னு வரும். சைன் 90 என்ன வந்துடும்? 1 ஆன்சர். புரியுதா? பொறுமையாக நிதானமாக செய்யணும், சரிங்களா? ஒன்ஸ் எழுதி பார்த்துருக்கேன் எனக்கு எப்பயுமே. ரைட். நெக்ஸ்ட்டு 5th சம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். இம்பார்ட்டன்ட் சம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் e பவர் x e பவர் மைனஸ் எக்ஸ் ஆட தம்பி, e பவர் மைனஸ் எக்ஸ் ரூட் எக்ஸ். சரியா? பார்த்து இது முதல்ல வந்துடா தம்பி. கீழே கொண்டு வந்துட்டு என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கிறோம். லிமிட்டு f(x/g(x)ன்னு கொண்டு வரணும். அப்போ ரூட் எக்ஸ் பை இ பவர் மைனஸ் எக்ஸ் கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். இப்போ இன்ஃபினிட்டி போட்டோம்னா மேலே போட்டு பாரு, அப்போ கீழே வந்துடும். அதே தான் வரும். ஏதாவது ஒரு சைடு போட்டு பார்த்து செஞ்சுக்க. பை எல்ஹாபிட்டல் ரூல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1/2 ரூட் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ்க்கு என்னது? இ பவர் எக்ஸ் தான். சரியான்னு பார்த்துக்க. இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் தான். இப்போ இதை வந்து ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1/2 ரூட் எக்ஸ் இன்ட்டு 1/e பவர் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். சரிதானா? அப்போ நம்ம ஆன்சர் எடுக்கையில் பார்த்து எடுக்கணும்னா இன்ஃபினிட்டி போட்டோம்னா இது கீழே வர்றது 1/∞ தான், இதுக்கும் 1/∞ தான். அப்போ 0 × 0 தான் என்ன வந்துடும்? 0 ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ நாற்று வச்சுக்க, இ பவர் இன்ஃபினிட்டினாலும் இன்ஃபினிட்டி தான். சரியா? மறந்துடாத. ரைட். இதுதான் ஆன்சர் 0. ஓகே. அடுத்து 6th சம்மு. ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக செஞ்சு பார்த்துட்டின்னா உனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிரும். எந்த கணக்கு கேட்டாலும் அப்ரோச் பண்ணலாம். 1 hour ஒதுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பொறுமையாக செய். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 1/sin x மைனஸ் 1/x. இது முதல்ல டினாமினேட்டர் கரெக்ட் பண்ணி அப்புறம் நியூமரேட்டர் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்மெட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸு sin xன்னு போட்டுக்க. இல்லைனா 1/sin 0ன்னு வரும்னா 0 வரும். இங்கே 1/0ன்னு போட்டுக்கலாம். இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம் வேணால் போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டேரெக்டாக. இதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படி பண்ணுற? இது எல்சிஎம் எடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இல்லை சார் நான் அப்படியே செஞ்சுறேன் சார் அப்படின்னா இது சரி பண்ணிக்கோ. என்ன சரி பண்ணிக்கலாம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. 1/sin xனா என்ன வந்துடும்? கொசிகன் எக்ஸ்னு வந்துடும். சரியா? மைனஸ் 1/xன்னு வந்துடும். இதுக்கப்புறம் வேணால் பை எல்ஹாபிட்டல் ரூல் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. சரியா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 கொசிகன் எக்ஸ்க்கு என்ன வந்துடும்? மைனஸ் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ்னு வந்துடும். கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். மைனஸ்ஸு இதுக்கு 1/xனா மைனஸ் 1/x². ஓகேயா? லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ்னால் என்ன வந்துடும்? காட் எக்ஸ்னால் காஸ் பை சைன். அப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் பை 1/sin வந்துடும்ல. அப்போ sin² எக்ஸ்னு வருது. ப்ளஸ்ஸு 1/ என்ன வந்துடுது? x² வருது. இப்போ இதில் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகும்? 1/0 இங்கே வந்து என்ன வந்தது? 1/0 நாட் டிஃபைன் வந்துடுது. இல்லை எல்சிஎம் எடுத்து கணக்கு கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்னு பார்க்கணும். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஏன்னா இங்கே காசு 0ன்னு வரும் 0, sin 0ன்னு வருது, காசு 0 1, 1/0 எல்லாமே இன்ஃபினிட்டின்னு வருது. எல்சிஎம் போட்டு பார்த்தாலும் அதானே வரும் உனக்கு. எல்சிஎம் போட்டு பார்த்தாலும் அதான் வரும். சரியா? மறுபடியும் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இல்லை மேலேருந்து எல்சிஎம் எடுத்துகிட்டு ஷார்ட்டாக செஞ்சிடுறியா? யூபி மெத்தடில் வரும். அப்படி செஞ்சிடுறியா? இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்து சரி பண்ணிவிட்டு எப்படி வேணாலும் செய்யலாம்டா. உனக்கு எது எளிமையாக இருக்கோ அதை அப்ரோச் பண்ணு. இதை எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸு sin எக்ஸு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் sin எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ பை எல்ஹாபிட்டல் ரூல் போட்டுக்க. எல்ஹாபிட்டல் ரூல் படி இப்போ இதில் போட்டிங்கன்னா என்ன வரும்? 0/0 ஃபார்ம் வரும். மேலே உள்ள போல் கீழே போட்டிருக்கேன்னு வச்சுக்கவேன், எல்லாம் ஒன்று தான். அப்போ இது தேவையில்லைன்னு அர்த்தம். மேலே உள்ள தேவையில்லை, இதில் போட்டு பார்க்குற மாதிரி கணக்கு மினிமைஸ் பண்ணியிருக்கேன். எல்ஹாபிட்டல் ரூல் படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. ரைட்டு. எக்ஸுக்கு பார்த்தா 1, sin எக்ஸுக்கு பார்த்தா காஸ் எக்ஸு. பட் கீழே பார்க்கணும் அப்படின்னா யூபி மெத்தட்லாம் பண்ணணும். எக்ஸ் இருக்கட்டும், sin எக்ஸ் பார்த்தா காஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸு sin எக்ஸ் இருக்கட்டும்,
எக்ஸுக்கு பார்த்தா என்னது 1 யூபி மெத்தட். அவ்வளோதான். இப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸு காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ மறுபடியும் 0 போட்டோம்னா மேலே 1 மைனஸ் 1 0 ஆயிரும். அப்போ கீழே என்ன வந்துடும் 0 வந்துடும். அப்போ 0/0 ஃபார்ம் தான் வரும். அகைன் வந்து நம்ம எல்ஹாப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எல்ஹாப்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸ் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஆயிரும். அகைன் கீழே வாரு யூபி மெத்தடில் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ் இருக்கட்டும், காஸ் எக்ஸ் பார்த்தா மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ்ஸு காஸ் எக்ஸ் இருக்கட்டும், எக்ஸுக்கு பார்த்தா 1 ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு சைன் எக்ஸ் பார்த்தா என்ன வந்துடும் காஸ் எக்ஸ். இப்போ இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிற மாதிரி பாரு. இப்போ சைன் 0 0ன்னு மேலே வந்துடும். சரிதானா? கீழே என்ன ஆகுன்னு பாரு. கீழே என்ன ஆகுன்னு பார்த்து மேலே 0 வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. கீழே என்ன தான் வந்தாலும் டோட்டலாக என்ன ஆயிரும் 0 தான் ஆகும். வேணால் போட்டுப்பார். இது எக்ஸுக்கு 0 கூட இல்லை 2 சேர்ந்தால் 0 ஆயிரும். காஸ் 0 இது 1ன்னு ஆயிரும். அது ஒரு 1ன்னு ஆயிரும். அப்போ 0/2ன்னு வந்துடும். அவள் ஆன்சர் என்ன வந்துடும் 0 தான் வரும். புரியுதா சொல்கிறது? ஏன்னா மேலே 0 தானே இருக்குது. அவ்வளோதான் கணக்கு. புரியுதான்னு பாரு. 7th சம்மு 7வது சம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ். சரியா? எல்லாம் ஒன்று தான். 1 ப்ளஸ் நினச்சிட வேண்டாம். மைனஸ் என்ன அப்ரோச்சஸ் டு 1 ப்ளஸ் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. மைனஸ் ஒன்றுனா அப்ரோச்சஸ் டு 1 தான், ஆனால் மைனஸ் குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம். 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா 1 போட்டோம்னா கீழே 1 மைனஸ் 1 எனி நம்பர் பை 0 இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருக்குது. இதுவும் அதில் உள்ள ஃபார்ம் தான். இல்லைன்னா கணக்கை எல்சிஎம் எடுத்து சரி பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுப்பார். எல்லாம் ஒன்று தான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இது வந்து 2ன்னு ஆயிரும். இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 வரும்ல. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 மேலே கொண்டு மல்டியில் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. புரியுதா? இது 2 ஆகும்ல. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ன்னு ஆகும். இது 2 அப்படியே க்ளோஸ் பண்ணி அடிச்சிட்டோம்னா ஒன்றும் பேலன்ஸ் இருக்காது. 2 போட்டுடலாம். இதில் எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணால் அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 தூக்கி மேலே மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும்ல. எல்சிஎம் போடுறது. சரியா? தெரியலனா பக்கத்தில் ஆள்கிட்ட பசங்கிட்ட படிக்கிற பசங்களை கன்சல்ட் பண்ணு. புரியுதான்னு பாரு. ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்குறேன்னு நினைக்காத. ஏன்னா இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணணும். டினாமினேட்டரில் உள்ளதை என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம எல்சிஎம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸ்க்கு போடுவோம்ல. 5 2s are 10 5 இருந்து 10 இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுப்பார். ஏதாவது நம்பரை யோசனை பண்ணி போட்டுப்பார். சரி, இப்போ லிமிட்டை வந்து 1 அப்ளை பண்ணால் என்ன வரும் பாரு. லிமிட் அப்ளை பண்ணால் மறுபடியும் 0/0 ஃபார்ம் தான் வருது. மறுபடியும் என்ன வருது 0/0 ஃபார்ம் தான் வருது 1 அப்ளை பண்ணோம்னா. சரி, அப்போ பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ் 1 தான் அப்ளை பண்ணணும். இது 0 ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆற்று வச்சுக்கோ. அப்போ மைனஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது என்ன ஆயிரும் 2x டிஃப்ரென்ஷியேட் 1 பண்ணால் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். இப்போ அப்ளை பண்ணோம்னா என்ன ஆயிரும் கீழே 1 வந்துடும். மைனஸ் ஆஃப் 2 × 1 ப்ளஸ் 1/2 × 1. அப்போ மைனஸ் 3/2 அப்படின்னு வருது ஆன்சரு. கரெக்டானு செக் பண்ணிக்க புக்கில். சரியா சொல்கிறது? மறந்துடாத. ரைட், குட். தம்பி இது வரைக்கும் பார்த்தது வந்துடா சின்ன சின்ன கணக்குகள் 2 மார்க் 3 மார்க் கணக்குகள் மாதிரி. இனிமேல் பார்க்க போகிறது வந்து 5 மார்க் சம்ஸு. அது எக்ஸசைஸ் தான். ஓகேயா? குட். பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. 8th ஸ்டார்ட் ஆகும் இம்பார்ட்டன்ட் சம் எல்லாமே. 8th நான் சோழனை மறந்துட்டாலும் நீ பார்த்துரு. எல்லாமே பவரில் இருக்கும். லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸ் பவர் எக்ஸ் அப்படின்றது பார்த்துக்கோ. சரியா? இந்த கணக்கெல்லாம் என்ன செய்யணும், இது மாதிரி பவரில் உள்ள கணக்கு ஃபுல்லாக வந்து ஏன்னு எடுத்து செய்யலாம், இல்லை ஒய்ன்னு எடுத்து செய்யலாம். இது முதல்ல என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா 0 போட்டோம்னா 0/0 ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். இதை எழுதிட்டு முதல்ல இந்த கணக்கை இதை ஏன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஒய்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி லெட்ஸ் கேபிட்டல் A is equal to x power x taking log on both sides எடுத்து கணக்கு செய்யணும். எல்லா கணக்கும் ஒரே மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணுவேன்.
பார்த்துக்கோ. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், இருபுறமும் மடக்கை காண அப்படின்னு அர்த்தம். அப்போ லாக் ஏ ஈக்குவல் டு பார்த்துக்க லாக் எக்ஸு ஹோல் பவர் எக்ஸ், இந்த எக்ஸை உள்ளே கொண்டு வந்துரு இப்படி எக்ஸு லாக் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸும் கொண்டு வரணும், அப்புறம் தான் லிமிட் சேர்க்க முடியும். இந்த லாக் எக்ஸை நீ எழுதிடலாம். இந்த எக்ஸை எப்படா வந்து தம்பி கணக்குடைய அர்த்தம் மாறாமல் எழுதணும்னா பை எக்ஸ்ன்னு போட முடியாது, இப்படி தான் எழுதணும். கரெக்டான பாரு. இப்படி பண்ணால் ரெசிபிராக்ட் பண்ணால் என்ன ஆயிரும், எக்ஸ் ஆயிரும்ல. நீ வாட்டில் இப்படி எழுதுறீன்னு வச்சுக்கவேன், இது ஒன்றா இல்லை, எப்படி ஒன்றா வரும், கீழே வந்துருச்சு இது. ஆனால் 1/n போட்டிருந்தீங்கன்னா ரெசிபிராக்ட் பண்ணால் மேலே போகும். கணக்குடைய மீனிங் மாறாமல் எழுதியிருக்கேன் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்னு. கணக்குடைய மீனிங் மாறாமல் எழுதுறதுக்கான முயற்சி எடுத்திருக்கேன், டிவைட் பண்ணி கொண்டு வர மாதிரி. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்ன்ற ரூல் கொண்டு வந்திருக்கேன். இது லாக் ஏ. இப்போ ரெண்டு சைடு லிமிட் சேரு, எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் ஏ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் எக்ஸ் பை 1/x. சரிதானா? அவ்வளோதான். இப்போ டிஃப்ரென்ஸ் இது அப்ளை பண்ணி பார்க்குறோம். 0 கீழே போட்டு பாரு, கீழே 0 போட்டோம்னா இன்ஃபினிட்டிவ், அப்போ மேலே இன்ஃபினிட்டி தான் வரும். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்னு அர்த்தம். கீழே போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும்ல, 1/0னா இன்ஃபினிட்டி தானே, மேலே இன்ஃபினிட்டி தான். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணு பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி. ஒரு கணக்கு எழுதி காட்டுறேன். பை எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் அப்படின்னு எழுதி இதே மாதிரி எல்லா கணக்கையும் மெயின்டைன் பண்ணு. ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் அப்படின்னு எழுதிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் எக்ஸ் பார்த்தா 1/x, கீழே வந்து மைனஸ் 1/x², 1/xக்கு பார்த்தா. சரி, லிமிட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுத ரெசிப்ராக்கல் பண்ணு. x² பை என்ன வந்துடும், -1. -1. அப்போ ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வந்துருச்சு, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸு அப்படின்னு வந்துடும். -x -x அப்படின்னு வரும். இப்போ அப்ளை பண்ணிட்டோம்னா ஒரே சம் மாதிரி எல்லா சம் தான். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய். அப்போ இங்கே லெஃப்ட்டில் என்ன இருக்குது, லெஃப்ட்டில் வந்து லிமிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் சரியா லாக் ஏ ஈக்குவல் டு எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல 0 இருக்குது, 0 அப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல 0ன்னு வந்துடும். இதுக்கு அடுத்து சில விஷயங்கள் இருக்குது, பார்த்து பொறுமையாக செய்யணும். இந்த லாகை வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கணும்னா இப்படி எடுக்கணும், அது உடனே எடுக்க முடியாது. அதுக்கு பேர் பை காம்போசிஷன் ரூல்னு சொல்லுவாங்க. பை காம்போசிஷன் ரூல், சார்புகளின் சேர்ப்பு விதிப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசிஷன் ரூல் அப்படின்னு அர்த்தம். சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னு தமிழில் சொல்கிறது, அதை எழுதிக்கலாம். சார்புகளின் சேர்ப்பு அப்படின்ட்டு லாகை வெளியே எடுத்துட்டு லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் இங்கே கேபிட்டல் ஏன்னு இருக்கும், ஈக்குவல் டு என்னது 0. இப்போ இது லாகரதமிக் ஃபார்ம். நம்ம எக்ஸ்பான்சியல் ஃபார்முக்கு மாற்றணும்னா இந்த இடத்துல பேஸில் இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஈயை மேலே கொண்டு போயிட்டு 0 உள்ளே கொண்டு வந்துட்டு பவரில் இந்த ஹோல் செட் இருக்குது தெரியுதா, இந்த செட்டு ஹோல் செட்டு இதை அப்படியே வெளியேற்றிட்டு போயிடணும். இப்போ நான் எழுதுகிறேன், புரியுதா பாரு. e⁻0 ஈக்குவல் டு லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் என்ன வந்துடும் ஏ. இப்போ e⁻0 ரெண்டாவது வந்துடும் 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஏக்கு பதில் அந்த எடுத்துருக்கோம்ல கொஸ்டினில் இந்த இருக்குது x⁻x ஈக்குவல் டு 1. இதுதான் ஆன்சர். மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். நேரம் எழுதியிருக்கேன், மாற்றி எழுதுனா என்ன, இப்போ ஒரு 0 கிட்ட எழுதியிருக்கேன். புரியுதான் பாரு. இந்த கணக்குடைய ஆன்சர் இதுதான். 5 மார்க் சம்டா தம்பி. இதெல்லாம் என்னது 5 மார்க் சம். பார்த்துக்க. இதே மாதிரி தான் எல்லா சம்மையும் அப்ரோச் பண்ணுவேன், அதனால் பார்த்துக்க. இந்த பவரில் உள்ள சம்ம ஃபுல்லாக இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். பொறுமையாக செய். லாக் எடுத்து செய்யணும். சில டீச்சர்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்து செய்வாங்க, உன்னோட விருப்பம். நான் ஏன்னு எடுத்து செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். சரியா? ரைட். இதில் 9th சம் என்ன இருக்குன்னு பாரு. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 + 1/x ஹோல் பவர் எக்ஸ்ன்றது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்ப்போம். இன்ஃபினிட்டி போட்டோம்னா இங்கே 0 வந்துடும், 1 வரும், மேலே வரும். 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம் அப்படின்றது
அப்போ இதை ஏன்னு எடுத்து செய்ய போகிறேன். லெட்டு கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 + 1/x ஹோல் பவர் எக்ஸ். சரி, நான் டேக்கிங் லாக் ஆன் பொசிஷன் எடுக்க போகிறேன். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட் அப்படின்னா ரெண்டு சைடும் மறக்கை காணன்னு அர்த்தம். அப்போ லாக் ஏ இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 + 1/x ஹோல் பவர் எக்ஸ். இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துரு. போன சம் மாதிரியே சொல்லிகிட்டே இருக்கேன் பாரு. லாக் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் 1 + 1/x. இந்த எக்ஸை வந்து மீனிங் மாறாமல் மாற்றுறோம் அப்படின்னா பை என்ன எழுதணும், 1/xன்னு எழுதணும். இதுதான் கணக்குடைய ஒரு ஸ்டேஜ். இப்போ லிமிட் சேர்க்குறோம். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் லாக் ஏ ஈக்குவல் டு லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் லாக் ஆஃப் 1 + 1/x டிவைடட் பை 1/x. கீழே என்ன செய்கிறோன்னு பாரு. இன்ஃபினிட்டி போடுறோம். அப்போ மேலேயும் 0 தான், கீழேயும் 0 தான். இப்போ அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல். பை என்னது எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபார்மெட்டில் வந்தாலே நீ பண்ணி தான் ஆகணும். சரியா? ரைட். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா -1/x² எழுதிடலாம். 1/xஐ தனித்தனியாக தான் பண்ணணும். லாக் எக்ஸ் அப்படின்னா 1/1 + 1 + 1/xன்னு அர்த்தம். லாக் எக்ஸ்னால் 1/x. இது எக்ஸா இல்லை, 1 + 1/xன்னு இருக்குது. லாக் எக்ஸ்னால் 1/x தான், ஆனால் எக்ஸுக்கு பதிலாக இதில் இருக்குது. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா 0, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா -1/x² கணக்கில் எழுதணும். -1/x² எழுதணும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம்ல. அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் என்ன வருது, 1/1 + 1/x அப்படின்னு வருது. அகெயின் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாரு. இதில் அப்ளை பண்ணுறேன். 1/1 + 0ன்னு வந்துருமா? அப்போ என்ன வந்துடும், 1ன்னு வருமான்னு பாரு. தெரியுதா சொல்கிறது? அப்படி பொறுமையாக செய்யணும். ஏன்னா 1/∞ சொல்லி என்ன ஆயிரும், 0 ஆயிரும்ல. இந்த இடத்துல இன்ஃபினிட்டி போட்டோம்னா 1/∞ 0. இப்போ இதுதான் அர்த்தம். ஆன்சர் கிடச்சிருக்கு. இதிலேருந்து நான் கணக்கை கொண்டு போகிறேன். எல் ஹாஸ்பிட்டல் ரூலில் வச்சு இது காம்போசிஷன் ரூல் கொண்டு வரணும்ல. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் லாக் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு வருது. நான் வந்துட்டு சொன்ன மாதிரி இது வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்தோம்னா அதுக்கு பேர் பை காம்போசிஷன் ரூல். சரியா சொல்கிறது? காம்போசிஷன் ரூல், சார்புகளின் சேர்ப்பு விதிப்படி. சரியா? வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இதில் பேஸில் இ இருக்குன்னு அர்த்தம். இதை நான் வச்சுக்க தனியாக. ஈயை மேலே கொண்டு போயிட்டு 1 உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த இதை இங்கிட்ட வெளியே கொண்டு போயிரு. எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முக்கு மாத்திரம்னு அர்த்தம். லாகரிதமிக் ஃபார்முக்கு இருக்குது. எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம்னா அதெல்லாம் மடக்கை குறியீடு அறிவியல் குறியீடுக்கு மாற்றுறது. தமிழில் சொல்லையில் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் லாக் வெறும் ஏ. அப்போ கணக்கு ஆன்சர் எடுக்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் ஏக்கு பதிலாக கொஸ்டினில் இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன அர்த்தம், 1 + 1/x ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு ஆன்சர். புரியுதான் பார். இதுதான் கணக்கு. என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு புரியுதான் பார். புரியுதான் பாரு. இதுதான் ஒரு சம்மு. அப்போ உனக்கு வந்து புரிஞ்சுருக்கணும். என்ன புரிஞ்சுருக்கணும்னா இப்படி தான் செய்யணும் இந்த ஃபார்மெட் அப்படின்றது தெரிஞ்சு பொறுமையாக நிதானமாக செஞ்சினா செஞ்சிடலாம். ரிலாக்ஸாக செய். ரைட். 5 மார்க் சம் எல்லாமே. இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சரியா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. 9th சம் முடிச்சிட்டேன்னா 10th சம். 10th சம் என்ன இருக்குன்னு பார்த்துக்க. லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 5/2 90 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்டா தம்பி எல்லாமே. sin x ஹோல் பவர் tan x. அப்போ லெட்டு ஏ ஈக்குவல்னு எடுக்கலாம், ஒய் ஈக்குவல்னு எடுக்கலாம், உன்னுடைய விருப்பம். sin x ஹோல் பவர் tan x அப்படி எடுத்துகிட்டு தான் டேக்கிங் லாக் ஆன் போர்ஷன் எழுதிட்டு log a ஈக்குவல் டு லாக் ஆஃப் sin x ஹோல் பவர் tan x முன்னாடி கொண்டு வந்துரு. tan x இன்ட்டு லாகு sin x அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன இருக்குது, லாகு ஏ அப்படின்னு அர்த்தம். இப்போ tan x வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது
இங்கே கொண்டு வரையில் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கொண்டு வரணும். ஃப்ராக்ஷனில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு காட்டெக்ஸ்னு கொண்டு வரலாம்ல. இப்போ லாகு சைன் எக்ஸ்னு எழுதிட்டு டேன் எக்ஸை வந்து 1 என்ன எழுதலாம், காட்டெக்ஸ்னு எழுதலாம். டேன் எக்ஸை இல்லை முன்னாடி எழுதிக்கிறேன்னா எழுதிக்க, எனக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துடாது, ஒரு மாதிரியா தெரியும் சொல்லிட்டு. இதை வந்து 1 காட்டெக்ஸ்னு எழுதலாம். ஓகேயா? அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம்ல, அந்த ஃப்ராக்ஷனில் கொண்டு வரணும்டா. அப்போ தாண்டா f(x/g(x)னு அர்த்தம். லாக் சைன் எக்ஸ் பை என்ன வந்துடும், காட்டெக்ஸ். இதுதான் லாக் ஏ. இப்போ லிமிட் அப்ளை பண்ணி என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். π/2 லாக் ஏ என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு π/2 ரெண்டு சைடு அப்ளை பண்ணணும். லாகு சைன் எக்ஸ் பை காட்டெக்ஸ். காட்டெக்ஸுக்கு போட்டுப்பார். காட் 90க்கு என்ன வந்துடும் பாரு, சைன் பை காஸ். சைன் 90 1/0 இன்ஃபினிட்டி வரும் கீழே. அப்போ மேலே இன்ஃபினிட்டி தான். அப்படியே அசம்ஷன் பண்ணி கொண்டு வந்துரு கணக்கை. அசம்ஷன் பண்ணி கரெக்டாக கொண்டு வரணும். லிமிட் பை எல் ஹாபிட்டல் ரூல் படி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 கணக்கில் எழுதணும். மறந்துடாத, அந்த இடத்துல எழுதிடு. லாக் சைன் எக்ஸ் அப்படின்னா 1 சைன் எக்ஸ்னு அர்த்தம். இது எக்ஸு கிடையாது, சைன் எக்ஸு. சைன் எக்ஸுக்கு பார்த்தா என்னது, காஸ் எக்ஸ் பை காட்டெக்ஸு பார்த்தா மைனஸ் கொசீகன் ஸ்கொயர் எக்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்ட் பண்ணிக்க கணக்கை. லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு π/2 காஸ் பை சைன் அர்த்தம், காஸ் பை சைன் எக்ஸ்னு அர்த்தம். இன்ட்டு இது 1 மைனஸ் பண்ணி வேணால் போட்டுக்கோ இந்த மைனஸை. இது 1 கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் கீழே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டே அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம் அப்படின்னா லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு π/2 மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு இன்னொரு சைன் எக்ஸ் இருக்கும்ல, அவ்வளோதான். இப்போ π/2 போட்டோம்னா சைன் 90 1, காஸ் 90 0, மைனஸ் 0ன்னு வந்துடும், 0 வந்துடும், அவ்வளோதான். இப்போ பை எல் ஹாபிட்டல் இது காம்போசல் ரூல் படி வெளியில் எடுத்து ஆன்சரை செய்யணும். ஒரு செட்டை கரெக்டாக முடிச்சுட்டு அங்கிட்டு கொண்டு போகிறேன், தெரியுதா கணக்கை? அதை பார்த்துக்கோ. அப்போ லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு π/2 இங்கிட்டு இருக்கிறது வந்து லாக் ஏன்னு இருக்குது. இங்கிட்டு கிடச்ச ஆன்சர் வந்து 0. இப்போ இந்த லாகை வெளியில் கொண்டு போகணும்னா பை காம்போசிஷன் ரூல் அப்படின்னு எழுதிட்டு மறந்துடாத, வெளியில் கொண்டு வா. லாகு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 ஏ ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து லாகரிதமிக் ஃபார்மை எக்ஸ்பென்ஷியல் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். அப்போ கணக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ e⁻0 ஈக்குவல் டு லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு π/2 இன்ட்டு ஏ அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ e⁻0 என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 ஏ, ஏக்கு பதிலாக கணக்கு சைன் எக்ஸு ஹோல் பவர் tan x ஈக்குவல் டு e⁻0னா என்ன வந்துடும், 1 அப்படின்னு அர்த்தம். இந்த ஏக்கு பதிலாக தான் இதை எழுதியிருக்கேன், தெரியுதா? ரைட், அவ்வளோதான் ஆன்சர். புரியுதான்னு பார். கணக்கு ஒரே மெத்தடில் தான் கொண்டு போகிறோம். கணக்கை சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும் வரும், அதை மட்டும் சரி பண்ணிக்க. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு 11th சம். இதில் நெக்ஸ்ட்டு 11th சம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் cos x whole power 1/x². cos x whole power 1/x². அப்போ இதுக்கு 1/0ன்னு போட்டினாலே இன்ஃபினிட்டின்னு தெரிஞ்சு போச்சு. cos 0 என்னது 1, அப்போ 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம்னு அர்த்தம். தெரியுதா? எப்போயுமே கணக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு எழுதிரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அதுக்கப்புறம் நீ கொண்டு வா. லெட் ஏஸ் ஈக்குவல்ட்டுன்னு கணக்கை எடுத்துகிட்டு வா. cos x ஹோல் பவர் கொடுக்கப்பட்ட இது கணக்கு என்ன ரூலில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டு, என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு. இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், லாக் ஏஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் cos x ஹோல் பவர் 1/x². 1/x² ஃப்ரண்ட்டில் அப்படி கொண்டு வந்துரு. அப்போ 1/x² இன்ட்டு லாக் cos x அதோட சேர்ந்தது தான் அது. அப்போ கீழே கொண்டு வந்துடலாம் அப்படியே x². அப்போ லாக் cos x பை x², அதிலே வந்துருச்சு. லாக் ஏ லிமிட் அப்ளை பண்ணிக்க ரெண்டு சைடும். எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் ஏ. அதே மாதிரி லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ், சரியா, லாகு cos x பை, தம்பி என்னடா x², கீழே 0 வந்துடும். அப்போ மேலே என்ன வந்துடும்டா தம்பி, 0 வந்துடும். 0/0 ஃபார்ம்.
கீழே ஜீரோ போட்டு பாரு, ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ போட்டால் ஜீரோ தானே, அப்போ மேலே ஜீரோ தான் வரும், கன்ஃபார்ம் பண்ணிக்க, ஒன்றும் பயப்படாத. இப்போ பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் ஒன்ஸு, சரியா? அப்போ 1 காஸ் எக்ஸுக்கு பார்த்தா மைனஸ் சைன் எக்ஸ், இது லாக் எக்ஸ்னா 1/x எக்ஸு கிடையாது, காஸ் எக்ஸுக்கு பார்த்தா மைனஸ் சைன் எக்ஸ், பை எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தா என்ன வந்துடும், 2x அப்படின்னு வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஸ்டெப்ஸு போட்டு பாரு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. கணக்கு பெருசாக போகிற மாதிரி இருக்குது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் மைனஸ் சைன் பை காஸ் அப்படின்னா என்னது, tan எக்ஸ்னு வந்துடும், பை என்ன வந்துடும் 2xன்னு வந்துடும். tan 0 தான், கீழே 0 தான், 0/0 ஃபார்ம்னு வருது. அப்போ அகைன் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணணும், பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் பண்ணி. அப்போ கணக்கு கொஞ்சம் பெருசாக லென்த்தியாக போகுது, தனியாக எடுத்துக்கிறேங்கிட்டு, ஏன்னா அந்த ரிசல்ட் வர வரைக்கும் கொண்டு வரணும். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். tan x அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் tan x பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், எக்ஸ் 2x பண்ணோம்னா 2. இப்போ ஆன்சர் போட்டுடலாம். சீக்கன் 0 1, அப்போ மைனஸ் சீக்கன் 0 1னா மைனஸ் 1/2 ஆன்சர் வருது. என்ன வருது, மைனஸ் 1/2. அப்புறம் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ, லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் ஏன்னு இருக்குது லெஃப்ட் சைடில், ஈக்குவல் டு மைனஸ் 1/2 இருக்குது. இப்போ இந்த லாகை வெளியில் எடுக்கிறதுக்கு பை காம்போசிஷன் ரூல், லாகை வெளியில் எடுத்துட்டினா லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இப்போ எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றினா e⁻−1/2 ஈக்குவல் டு இந்த செட் ஆஃப் ஆன்சர் அப்படியே வெளியில் போயிடணும். இது லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். ஏக்கு பதிலாக ஆன்சர் அப்ளை பண்ணிடு, மேலே கொடுத்து எடுத்ததை. எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் காஸ் எக்ஸு ஹோல் பவர் 1/x² எடுத்திருக்கோம் ஏக்கு பதிலாக, ஈக்குவல் டு e⁻−1/2னா இது e⁻−1/2 வந்து 1/e⁻1/2ன்னு எழுதலாம். அப்போ 1/√e அர்த்தம். ஆன்சர் என்னது, 1/√e அப்படின்னு அர்த்தம். லெஃப்ட் சைடில் உள்ளதை அப்படி எழுதிரு, எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/x² அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் அந்த கணக்குடைய ஆன்சர். புரியுதான்னு பாரு. 12th சம் வந்து வேர்ட் ப்ராப்ளம்டா தம்பி. அதில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு அது தகுந்தாப்ப எடுத்துக்கோ. ஏ ஈக்குவல் டு இந்த கொடுத்துருக்குல்ல அதை எடுத்துரு. ஏ ஈக்குவல் டு A0 இன்ட்டு 1 ப்ளஸ் சரிதானா r/n, 1 ப்ளஸ் r/n ஹோல் பவர் nt அப்படின்ட்டு சரிதானா. பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. இதை லிமிட் சேர்த்துக்க. முதல்ல லிமிட் வந்து n tends to infinity-ன்னு அர்த்தம். ஏ ஈக்குவல் டு ரெண்டு சைடும் சேர்த்துருக்கேன், லிமிட்டு n tends to infinity A0 1 ப்ளஸ் r/n ஹோல் பவர் nt அப்படின்ட்டு. அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் வரும் அப்படின்ட்டு பாரு. அப்போ தான் நம்ம கணக்கை மூவ் பண்ண முடியும். இன்ஃபினிட்டி போடுறோம் கீழே எண்ணுக்கு பதிலாக, அப்போ எனி நம்பர் பை இன்ஃபினிட்டி 0, மேலே இன்ஃபினிட்டி வருது. அப்போ A0 இன்ட்டு 1 இன்ட்டு ஹோல் பவர் இன்ஃபினிட்டி அப்படின்னு வருது ஃபார்மெட்டில். இந்த ஃபார்மெட்டில் வருது. சரியா சொல்கிறது? அப்போ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்ட வேணாம். இப்போ நான் ஒய்ன்னு எடுத்து பவர் எடுத்து செய்யணும், இல்லை சாரி ஏன்னு எடுத்து செய்யணும். இல்லாட்டி ஏன்னு எடுத்து ஒய்ன்னு எடுத்து செய்வாங்க, அதனால் ஒய்ன்னு சொல்கிறேன். 1 ப்ளஸ் r/n ஹோல் பவர் nt அப்படின்னு எடுத்துகிட்டு டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், லாக் a is equal to log of 1 ப்ளஸ் r/n, இது ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ் r/n ஹோல் பவர் nt. இதை முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா லிமிட்டு முன்னாடி கொண்டு வந்துக்க, லாக் a is equal to nt இன்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் r/n. இதை எப்படி கொண்டு வரலாம், லாக் ஆஃப் 1 ப்ளஸ் r/n பை 1/ntன்னு கொண்டு வா. இங்கே லாக் ஏன்னு இருக்குது. இப்போ ரெண்டு சைடு லிமிட் அப்ளை பண்ணிக்கோ. ரெண்டு சைடு என்ன செய்யலாம், லிமிட்டை அப்ளை பண்ணிக்கோ. லிமிட் n tends to infinity
லாக் ஏ என்னை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், அதை மறந்துடாத. ஏன்னா இங்கே எக்ஸு என்ன என் டென்ஸ்டுன்னு கொடுத்துருக்கு பாரு, இந்த இடத்த நோட் பண்ணிக்கோ, மறந்துடாத. லிமிட் என் டென்ஸ் டு எக்ஸுக்கு பதிலாக என், அவ்வளோதான். லாக் ஆஃப் 1 + r/n பை 1/t வேணால் எடுத்துகிட்டு பக்கத்தில் 1/nன்னு எழுதிக்கலாம்டா தம்பி. ஏன்னா உனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறக்காண்டி சொல்கிறேன். இப்போ இன்ஃபினிட்டி போட்டினா கீழே என்ன வந்துடும், 1/∞ போட்டால் 0 வந்துடும்ல. அப்போ 0/0 ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ண போகிறேன். பை எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, பொறுமையாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா 1/t இருக்கட்டும், 1/nக்கு பார்த்தோம்னா -1/n². நான் தான் உன்ட்ட சொல்கிறேன்ல 1/xன்னு அர்த்தம், சரிதான். அப்போ இங்கே லாக் எக்ஸ் அப்படின்னா 1/x அப்படின்னு அர்த்தம். திருப்பி இது உள்ளதுக்கு பார்த்தோம்னா 1க்கு பார்த்தா 0, r இருக்கட்டும், 1/nக்கு பார்த்தா -1/n². புரியுதான்னு பார்த்துக்க. லாகு 1 + r/nரா, சரியா. இது லாக் எக்ஸ்ன்னு அர்த்தம், அப்போ 1/xன்னு அர்த்தம், 1/xன்னு அர்த்தம். இது எக்ஸாம் பார்த்தா இல்லை, அப்போ தனியாக பார்க்கையில் 1க்கு பார்த்தா 0 ப்ளஸ்ஸு r/xன்னு அர்த்தம். அதாவது r/nக்கு பதிலாக நான் பார்க்குறேன் எக்ஸு, அப்போ r தனியாக இருக்கட்டும். 1/x பார்த்தா என்ன வரும், -1/n² அப்படின்னு அர்த்தம். இதை தான் இங்கே எழுதியிருக்கேன், இந்த இருக்குது, அந்த 0 விட்டுட்டு எழுதியிருக்கேன். புரியுதா சொல்கிறது? இதுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணு கணக்கை, மினிமைஸ் பண்ணி ஆன்சர் எடு, மினிமைஸ் பண்ணி ஆன்சர் எடு. இது அடிக்க முடியுமான்னு பார்த்துக்கோ, சரியா சொல்கிறது? இந்த -1/n²ரையும் இந்த -1/n² அடிச்சிடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னா, கணக்கை பொறுமையாக நிதானமாக செய். சேம் மெத்தடு தான், அப்படியே கொண்டு வரணும், அதனால் அவசரப்பட்டுறாத. லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/1 + r/n, சரியா. பை என்ன இருக்குது, 1/t அப்படின்னு இருக்குது, சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக செய்யணும். நிதானமாக செய்யணும் அப்படின்னா ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/1 + r/n இன்ட்டு t. இதில் நம்ம வந்து எண்ணுக்கு பதிலாக 0 போடணும். அப்போ இதுக்கு போட்டோம்னா 1/1 + 1/r/n தானே, r/∞ இன்ட்டு என்ன இருக்குடா, t. அப்போ இது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக r/∞ அப்படின்னா எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0, அப்போ 1/1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, பொறுமையாக விட்டுட்டு நான் பார்த்துக்கோ. இந்த இடத்துல ஒரு 6 விட்டேன் பாருங்க, அந்த இடத்துல ஒரு 6 இருக்குல்ல. அப்போ இங்கே வந்து என்ன ஒரு மேலே 6 வரும், சரிதானே. மேலே என்ன வந்துடும், இந்த இடத்துல 6 வரும். அப்போ இங்கே என்ன வந்துடும், 6 வரும். அப்போ இங்கேயும் 6 வரும். இப்போ ஆன்சர் வந்து RT அப்படின்னு கிடைக்கும். அப்போ லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி A = RT அப்படின்னு வருது, சரி. லாக் ஏ. இப்போ காம்போசிஷன் ரூல் படி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன, வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா லாகு லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி A = RT அப்படின்னு வருது. அப்போ எக்ஸ்பான்ஷியல் ஃபார்முக்கு மாற்றினோம்னா ஈன்னு இருக்குது. அப்போ லிமிட்டு இது அப்படியே வெளியே போகணும். போன கணக்கு மாதிரியே தான் யோசி. இந்த e⁻RT மேலே வரணும், மேலே வரணும். அப்போ e⁻RTன்னு வந்துடும்ல, e⁻RTன்னு வந்துடும். இங்கிட்ட என்ன இருக்குது, லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி A அப்படின்னு வந்துடும். இப்போ லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி Aக்கு பதிலாக மாற்றினோம்னா 1 + r/n ஹோல் பவர் என்னடா இருக்குது, NT = e⁻RT அப்படின்னு மாற்றிக்கலாம். புரியுதான்னு பார்த்துக்க, சரியா சொல்கிறது? ஒய்க்கு ஏக்கு எடுத்து அப்படியே போட்டுட்டேன். இப்போ 2 சைடு A0 சேர்த்தோம் அப்படின்னா, 2 சைடு என்ன சேர்க்கணும், A0 சேர்த்தோம் அப்படின்னா, ஏன்னா A0 இருக்குது பாரு, A0 இருக்குல்ல. அப்போ 2 சைடு A0 சேர்த்தோம் அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி A0 இன்ட்டு 1 + r/n ஹோல் பவர் NT அப்படின்னா இதில் வந்து A0 e⁻RT அப்படின்னு அர்த்தம். A0 e⁻RT
அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோ. சரியா? a0 e பவர் rt அப்படின்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை, நிதானமாக செஞ்சுக்க. ஃப்ரம் ஒன்றுலேருந்து வந்தோம்னாடா தம்பி ஆன்சர் எடுக்கணும்ல, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. இதுதான் 1. இதில் இந்த ஆன்சரை இதை எடுத்துட்டு பார்த்துக்க என்ன செய்கிறேன்னு. இதை எடுத்துட்டு இங்கே கிடச்ச ஆன்சரை எழுதுகிறேன். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? லிமிட் n tends to infinitive a ஈக்குவல் டு லிமிட் n tends to infinitive, அதுக்கு பதிலாக வந்தது a0 e பவர் rt அப்படின்னு வந்திருக்கு. இந்த இருக்குது, அந்த ஆன்சரை போட்டேன். இப்போ 2 சைடு லிமிட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன். a ஈக்குவல் டு a0 e பவர் rt hence prove அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. ஃபஸ்ட்டில் இருந்து எடுத்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டில் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை கொண்டு போய் போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 2 சைடு லிமிட் கேன்சல் ஆயிரும். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஓகே, குட், தேங்க்யூ.